ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் தோசை தான் பண்ணேன் நான். அதோடு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். சட்னி பண்ணாலும் கொஞ்சம் பத்தாது தான். சரி, தொக்கு மாதிரி பண்ணிட்டானா லஞ்சுக்கும் கொஞ்சம் அப்படியே சூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திக்காக தொக்கு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி தொக்கும் தான் வச்சுட்டு நல்லா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. தென் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பீட்ரூட் தான் பண்ணேன். பசங்களுக்கு கொஞ்சம் பீட்ரூட் ரைஸ் பண்ணலாம், ஏன்னா ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சு. ஸோ பீட்ரூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா ரவுண்டாக வருது. இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணால் தான் எங்கள் வீட்டில் அது போனி ஆகுது, இல்லைன்னா அவனுங்க அந்தளவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஸோ நான் அது ரவுண்டாக அரிஞ்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, ஆயில் எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு பெசரி வச்சுட்டேன். தென் இந்த பீட்ரூட்டும் நல்லா பொரியல் மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி பண்ணியாச்சு. பண்ணி அவங்களுக்கு லஞ்சுக்கு பசங்களுக்கு நான் பீட்ரூட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அது ரைஸாக கலந்தால் தான் அவனுங்க அங்கே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் எங்களுக்கு வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு நான் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ஜஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, நம்ம பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா சூடாக பண்ணிக்கிட்டேன். பீட்ரூட் பொரியலும் வச்சுக்கிட்டோம். ஸோ மார்னிங் பண்ண அந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். அதோடு கொஞ்சம் ரசமும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மதியானம் லன்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சுன்னு சொல்லலாம். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.